ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு அ வீடியோ. ஸோ இது எபிசோட் 5 பண்ணிகிட்ருக்கோம் இந்த பாலி சீரீஸில். நீங்கள் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணீங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஸோ பாஸ்ட் 4 வீடியோஸ் வந்து நல்லாவே ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்த 5th எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டே 3 ஆஃப் பாலி. நம்ம என்ன பண்ணோன்றதை பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு காலையில் ஒரு 7 போல் நம்ம ஏஞ்சிட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு 7:30 போல் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா பஃபெட் தான் நம்ம வந்திருக்கோம். இது வந்து நமக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் இந்தியன் ஃபுட்டு இங்கே கொஞ்சம் கம்மி தான். பட் நம்ம ஓரளவுக்கு மேனேஜபிளாக சாப்பிட்ற மாதிரியான அமௌண்ட்டில் தான் எல்லாமே இருக்கும். ஸோ இது வந்து எங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக வர்றது தான் நம்ம ஹோட்டலில் ஆல்மோஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் ப்ளஸ் நம்ம அந்த பாலினீஸோட பிரேக்ஃபாஸ்ட்டுமே இருக்கும். இங்கே மோர் ரிலவெண்ட் நம்ம ஓரளவுக்கு சாப்பிட்ற மாதிரி தான் எல்லாமே ரொம்ப ஒரு மாதிரிலாம் இல்லாமல் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ நார்மலாக அந்த கோகோனட் ரைஸ், பொட்டேட்டோ ஃப்ரை, அது போல் இந்த சாசேஜ், ஸோ இதெல்லாம் போக நமக்கு அந்த ப்ரெட் ஐட்டம்ஸ், ஜூஸ் ஐட்டம்ஸ், அது இல்லாமல் ஆம்லேட்டு, அது இல்லாமல் நமக்கு சாண்ட்விச் ப்ளஸ் நம்ம மேபி டயட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த கெலாக்ஸ், ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். நம்ம அடிஷ்னலாக வந்து அவங்க பாஸ்தா அந்த மாதிரி கேட்டாலும் லைவ் கவுண்டரில் நமக்கு ரெடி பண்ணி தருவாங்க. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி மார்னிங் வந்து கொஞ்சம் செலக்டிவாக ஃப்ரூட்ஸு, அப்புறம் கொஞ்சம் எல்லாத்துலேயும் கொஞ்சம் ட்ரை பண்ணணும். ஏன்னா சாப்பிட்டுட்டு நம்ம ஆக்டிவிட்டிக்கு ஒரு 3-4 ஸ்பாட் நம்ம அதில் கவர் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் லேட்டாக தான் நம்ம அடுத்த ஸ்பாட்டுக்கு நம்ம லஞ்சுக்கோ ஒரு 3 to 4 PM போல் தான் நம்ம போகிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டதுனால நம்ம கொஞ்சம் நல்லாவே சாப்பிட்டுட்டோம். ஸோ சாப்பிட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு போகிற எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாலிலே ஒன் ஆஃப் த ஃபைன் இடம் சொல்லுவாங்க. இந்த ஆர்ட்டுக்கு வந்து ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற ஒரு ஆர்ட் வில்லேஜ் மாதிரி ஒரு இடம் தான் அது. இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற எல்லாமே ஹேண்ட்மேடில் அவங்க பண்ணுவாங்க. நாங்களுமே முன்னாடி இருந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல் தான் போனோம். பட் போனது தான் தெரிஞ்சது ஒரு சின்ன சின்ன ஒரு மைன்யூட்டான ஒரு விஷயத்துக்கும் எந்த அளவுக்கு அவங்க வந்து மைன்யூட்டாக அந்த வேலைப்பாடுகள் இருக்குன்ட்டு. Is the chemical process. When the first one, we are making design on the white matter by pencil like this. This is white pencil. Draw with pencil, please. Drawing with pencil. After that, cover the design with wax. Making you putting wax. Every line of the design we cover by wax. The function of the wax on this cloth to stop the color. Okay. Yeah, when we coloring, the line of the design stay white color. When we color become white. If we need, and after all of the design, we putting wax like this, and then we coloring. Material we can color. Botanic coloring by sometime we dip it all material with different color. Sometimes we coloring by hand painted. Yeah, and this is the neck by dip it on color. So when the first one dip it in here with a light color, light brown, pink maybe. After that, cover again some part of the first color by wax like this. Okay. And the coloring by this one, this color. And then after this, we filling in with a little dot for detail of batik. You can see this one. You see this with a little dot. This is when we in the neck process, we're going to coloring again with the neck color more darker than this color. But the color of the dot become like this color, green. Okay. Yeah, you can touch. And now all the material will be harder like this, look like a leather. And then maybe when the color is enough, and then to remove this wet from the cloth, this method we have putting on boiling water. Okay. It is maybe boiling about 15 until 30 minutes maybe. All of the wet come up from this material, and only the color stay on this cloth. Okay. Just the color stay. Yeah. Great. Like this minute. Space. Yeah. This is the wax. This wax from the bee. Oh, bee wax. Yeah, this is bee wax. And then the wax we melt it on this stove. After that, when the wax already melted,
and take the wax to edit the material. We using this tool. Special tool for making batik. We usually using this for handwritten batik. This is like a pen. The wax and melted wax I put in here, and the wax comes up from here. You can see very little hole in here. Yeah, little hole. This is, we have size of this. From the smallest one until the biggest one. Depend what detail we want. Making a little dot using this, and then making a little bit big line using more a little bit big hole to write on. Yeah, but to use of this very difficult. This tool Yeah. must be steady hand. Yeah. It is like a making like a curve. One dot must be sharp. So when they put like this very slow, the wax is easy to drop on this material. It is also become not good. ஸோ நீங்கள் அவர் பேசினதை கேட்டிருப்பீங்க. உங்களுக்கு என்னென்னா இந்த ஒவ்வொரு கிளாத்லேயுமே அவங்க பண்ணுற அந்த அளவுக்கு ஒர்க்கை தான் ஒரு டீட்டெயிலிங்காக சொல்லிட்டு இருந்தார். மேபி ஒவ்வொரு ஷேப் ஆகட்டும், ஒவ்வொரு அந்த திக்னஸ் ஆகட்டும், எல்லாத்துக்குமே இந்த பேம்பூவில் செஞ்ச ஒரு பென் மாதிரி வச்சுருக்காங்க. அதில் ஒரு நிப்புமே அது ரொம்ப பேம்பூவில் பண்ணுறாங்க. அதில் ஒரு பெயிண்ட் மாதிரி அவங்க பண்ணி அதை மேனுவலாக அவங்க வந்து ட்ரா பண்ணுறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி ஈவன் எந்த ஒரு கலராக இருந்துட்டும் எல்லாத்துக்குமே ரொம்ப மைன்யூட்டாக ஒரு சில விஷயம் பண்ணி தான் அவங்க இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காங்க. உண்மையாலே இந்த மாதிரி விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே வந்து பார்க்குறப்போ அதோட ஒர்த்து அதனால தான் இவ்வளோ டீட்டெயிலிங் இருக்கும், இந்த மாதிரி ரேட் போட்டிருக்காங்கன்னு நமக்கு தெரிய வந்தது. இது எல்லாமே அவர் வந்து நம்ம அங்கேருந்து தான் வருது, இந்த மாதிரி நம்ம தனியாக ஒரு அவுட்லெட் வச்சுருக்கோம், ஸோ எல்லாமே அங்கேருந்து பண்ணுறாங்க. மேபி இந்த மாதிரி கிளைண்ட்லாம் வந்து பார்க்குறாங்க, பர்ச்சேஸ்க்கு வராங்கன்ற பட்சத்தில் அவங்களுக்கு ஒரு டெமோ கொடுக்கறதுக்காக சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நமக்கு ப்ராக்டிக்கலாக நமக்கு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அங்கே சில விஷயங்கள்லாம் பண்ண மாதிரி போட்டிருந்தாங்க. நீங்கள் பார்த்தீங்களாலே தெரியும், பெட்ஷீட், கர்டைன்ஸ், கேப் இன்க்ளூடிங் பர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ட் ஒர்க் இருந்துச்சு. மேபி இந்த பால்னிஸ் டச் எல்லாமே இருந்ததுனால நாங்கள் சும்மா பார்த்துட்டு ஒரு 2-3 ஐட்டம் மட்டும் நாங்கள் வாங்கினோம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் ஒன்று வாங்கினோம். அது போக இந்த பாலினிஸ்க்குன்னு சும்மா ஜஸ்ட் நம்ம எங்கே போனாலும் அந்த ஒரு கண்ட்ரிக்கு போயிருக்கோம், அந்த ஒரு மெமரிஸ் வேணும்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயம் கரெக்ட் பண்ணுற மாதிரி நாங்கள் ஜஸ்ட் ஒரு கர்டைன் மாதிரி ஒன்று கலெக்ட் பண்ணோம். உண்மையாலே எல்லாமே நல்ல செம குவாலிட்டியாக நல்லாவே சூப்பராக இருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாத்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய பெயிண்டிங் ஒர்க்குமே இருந்தது. ஸோ இது ஃபுல்லாக நம்ம அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தடுத்து அந்த வர வீடியோவை நீங்கள் பாருங்கள். இதை முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு பயங்கரமான ஒரு ஸ்பாட்டுக்கு தான் போகிறோம். அது தொடர்ந்து பாருங்கள், பார்க்கலாம்.
So in here, all the product we making by hand and by machine, and then the pure silver like this one, 100% silver that cannot make it because too soft. In here we use the 95% silver. We combine with 7.5% copper to make it stronger. And after we melt it together like this one. From this we making the design. Just start making like this. Just after we solve that, the color become black. இப்போ நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சில்வர்லாம் செய்கிற மாதிரியான ஒரு இடம் தான் இது. இந்த ஆர்னமெண்ட்ஸ், ஏர்னிங்ஸ் ஸோ அந்த மாதிரி பண்ணுற ஒரு இடம். இங்கே பாலியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வில்லேஜில் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் எடுத்து அவங்க பண்ணுவாங்க. நம்ம முன்னாடி போன அந்த ஆர்ட் வில்லேஜில் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இந்த ஆர்ட் பேஸ்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து அதுக்கு இப்போ நியர்பையில் இருக்க இன்னொரு வில்லேஜ். இங்கே வந்து அந்த கோல்டு, சில்வர் இந்த மாதிரி ஆர்னமெண்ட்ஸ், ஸோ இந்த மாதிரி சில ஜெம்ஸ் வச்சு பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வில்லேஜில் வந்து பண்ணுவாங்களாம். ஸோ நம்ம அங்கே வந்து ஒன் ஆஃப் த விசிட் பிளேஸ்ட்டு அந்த ப்ளஸ் அது ஸ்டோரும் இருக்கிற மாதிரியான ஒரு இடத்துக்கு தான் வந்திருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே ஹேண்ட்மேடு தான். ரேட்டுமே பார்க்க ரொம்பலாம் டிஃப்ரென்ஸ் இல்லைங்க. எல்லாமே ஓரளவுக்கு சேம் ரேட்டு தான் இருந்தது நம்ம இந்தியாவோட கம்பேர் பண்ணுறப்போ. என்னென்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஒரு 500-600 கிட்ட கம்மியாக தான் இருந்துச்சு. பட் அந்த டைமில் வந்து எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் இல்லை. நம்ம இது மாதிரிலாம் இங்கே வந்து வாங்கிட்டு எவ்வளோ வரைக்கும் கொண்டு போகலாம் அப்படின்ட்டு எங்களுக்கு அந்த அவேர்னஸ் இல்லாதனால மேபி நாங்கள் அந்த டைமில் பர்ச்சேஸ் பண்ணல. இது நாங்கள் பண்ண ஒரு தப்பு தான் சொல்லணும். நீங்கள் முன்னாடி இந்த மாதிரி வெளியில் வரீங்கன்னா மேபி எங்களுக்கு இந்த மாதிரி ஐடியாலாம் இல்லை. ஸோ நீங்கள் வரீங்கன்னா அந்த ஒரு சில விஷயத்தையும் நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டால் அது உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ நம்ம அதை முடிச்சுட்டு அதுக்கு நியர்பையாக இருக்கிற ஒரு பெஸ்ட் பிளேஸ் தான் இது. பாலிக்கு வந்துட்டு இந்த பிளேஸை வந்து யாருமே பார்க்காம போக முடியாது. இது நாங்கள் வந்து ஒன் ஆஃப் த பிளான்ட்க்கு தான் நாங்கள் வந்திருந்தோம். இது மாதிரி பாலியில் வந்து நிறைய இடம் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பாலியிலே ஒன் ஆஃப் த ஃபேமஸ் திங் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொக்கோ காஃபி. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மேக்கோ காஃபி. இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி உருவாகுது, ஸோ அந்த ஒரு பிளான்டேஷன் இருக்கிற ஒரு இடத்துக்கு தான் நம்ம போயிருந்தோம். ஸோ இங்கேருந்து காமிச்சிங்கன்னா இங்கே ஃபுல்லாக நம்ம அந்த கொக்கோலேருந்து எடுக்கிற அந்த பழம், அந்த மரம் அதுவும் இருக்குது. அதை தாண்டி இங்கே வந்து வேறு ஒரு ஐட்டமும் ஒன்று நம்ம ஃபேமஸான ஒன்று விஷயம் இருக்குது. இங்கே வந்து ஒரு அனிமல் ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு வந்து சாப்பாடாக போட்டு நார்மலாக இருக்கிற அந்த கொக்கோவை சாப்பாடாக போட்டு அதை வந்து மார்னிங் அது பாத்ரூம் போவோம்ல, அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி அதுக்கு ஒரு சில ப்ராசஸ்லாம் பண்ணி அதிலேருந்து ஒரு பவுடராக பண்ணி தான் இந்த விஷயத்த தயாரிக்கிறாங்க. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்லேயே ரொம்ப ரொம்ப அதிகமாக ரெவன்யூ பார்க்குற ஒரு பவுடர் இது. இது வந்து ட்ரஸ்டட் ஒன் தான். பட் ரொம்ப காஸ்ட்லி அந்த காஃபி பவுடர் பார்த்தீங்கன்னா. ஏன்னா அதுக்கான ப்ராசஸ் வந்து இந்த அளவுக்கு இருக்குது. இது வந்து ரொம்ப அதுக்கான வேலைப்பாடுகள் வந்து ரொம்ப நிறைய இருக்கும். பார்த்தீங்கன்னா உள்ளே படுத்துக்கிட்டு இருக்காரு பாருங்க, இவர் தான் அந்த ஸ்பெஷலான ஒரு ஆள். இவர் சாப்பிட்டுட்டு போடுறத வச்சு தான் நம்ம வந்து அதை பவுடர் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இவ்வளோ காஸ்ட்லியாக விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எப்படி பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்கன்றத நம்ம பார்க்கலாம் வாங்க. This is the food from the animal before. This is unwashed. So we need to washing by hot water until clean like this. Okay. And then we remove the skin. We just take the bean inside, do it by him like this one by one. Okay. And after we peel it the skin, the coffee looks like this. This bean we need to roast it over there. And we are roasted until change color. We make like this. And then we're making powder. We have to pounding the bean. Okay. And the last process we sieve it to get the fine powder. You can smell this. Yeah. Very good. This is normal coffee. Okay. And for the luwak coffee, same process, step by step. Let it unwashed. After wash, we peel with this. This cocoa bean. These are the ingredients we used for coffee. Yeah, for coffee, for the tea, like the spices like this, we're making tea. We have people, turmeric, lemongrass. You can try all of them. You just put it in. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவர் எல்லாமே சொல்லியிருப்பார். அதை பாத்ரூம் போனதுக்கப்புறம் அதை அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. அதை ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணி நல்லா அதை தோல் உரித்து அதுக்குள்ளே இருக்கிற கொட்டையை மட்டும் தனியாக எடுத்து ரொம்ப ஒரு நார்மலாக
ஹை பீமில் வந்து அதை ரோஸ்ட் பண்ணுறாங்க. ரோஸ்ட் பண்ணி அதை இடித்து பவுட்ரு பண்ணி அதை 2-3 வாட்டி ப்ராசஸ் பண்ணி தான் அது ரெடி பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒன் ஆஃப் த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாலியில் நம்ம வந்து விசிட் பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான், இது உள்ள என்ட்ரி ஃபீஸ் எதுவும் கிடையாது. இங்கே நம்ம போய் பர்ச்சேஸ் பிளான்ட் மாதிரி இருக்கிறதுனால இங்கே வர எல்லா கஸ்டமருக்கும் இதை ஒரு டாக்டிஸ் மாதிரி பண்ணுறாங்க. ஒன்ஸ் விசிட் பண்ணதுக்கப்புறம் அவங்க சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 12-14 விதமான ஒரு டீ அங்கே வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க, இன்க்ளூடிங் தட் கொக்கோ பவுடர். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வச்சுருந்தாங்க பாலி காஃபி, ஜின்செங், லெமனேட், கோகனட், ஜிஞ்சர், வெனிலா, ரோஸ் மிலோ, பாலி, மங்கஸ்தான், லெமன் வரைக்கும் எல்லாமே இருந்துச்சு. நம்ம குடிச்சு பார்த்தோம், இது எல்லாமே காஸ்ட் ஃப்ரீ தான். நம்ம அங்கே போனதுனால நம்ம ட்ரை பண்ண ஒரு சான்ஸ் கிடச்சிது. நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் அங்கே மேபி பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு அவுட்லெட் ஸ்டோர் மாதிரியும் இருந்துச்சு. நம்ம அங்கே குடிச்சதில் எதாவது நமக்கு ஸ்பெஷலாக நமக்கு இருந்துச்சு, நம்ம எதாவது வாங்கிட்டு போகணும்னு நினச்சோம்னா நம்ம வாங்கிட்டு போகலாம். நாங்களும் குடிச்சிட்டு சில டேஸ்ட்லாம் ரொம்பவே செம்மையாக இருந்தது. ஸோ அதனால் நாங்கள் அதை கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணோம். இது நாட் ஒன்லி இந்த காஃபி பவுடர், டீ பவுடர் இல்லாமல் இந்த வெனிலாவோட உண்மையான வெனிலா அந்த எசன்ஸ் இருந்துச்சு. அதை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்மளே பண்ணுற மாதிரி ஒரு சில ஐட்டம், பர்ஃப்யூம்ஸ், அது இல்லாமல் சில தைலம் அதெல்லாம் கூட அங்கே இருந்ததை நம்ம பார்க்க முடியுது. அது இல்லாமல் பிக்கல் ரொம்ப சூப்பராக எல்லாமே பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே பர்ச்சேஸ் முடிச்சுட்டு நம்ம ஆன் த வேல வரப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மவுண்டெயின், அந்த வல்கேனோ மவுண்டெயின் தெரிஞ்சிச்சு. அதை முடிச்சுட்டு நம்ம ஆல்மோஸ்ட் நெக்ஸ்ட் ஒரு ஸ்பாட்டுக்கு, பயங்கரமான ஸ்பாட்டுக்கு போயிட்டு இருந்தோம். போகிறப்ப நடுவில் ஒரு ஆரஞ்சு ஃபார்ம் பார்த்தோம். பார்த்தீங்கனாலே தெரியும், எனக்கு என் ஒய்ஃப்க்கு வந்து ஃபார்மிங்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நம்ம அங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். மேபி நம்ம டிரைவரை பார்த்தீங்கன்னா போகிற வழியில் நாங்கள் கொஞ்சம் கேட்டோன்னு சொல்லிவிட்டு எங்களை சரி நீங்கள் போங்க இதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் அது ஃபார்மிங் தான் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஜாலியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்த இடம் தான் இந்த இடம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ கன்ஃபார்மாக தவறாமல் பாருங்கள். இது ஒரு பயங்கரமான ஸ்பாட், ரொம்ப ரிசர்ச் பண்ணி நாங்கள் போன ஒரு இடம் இது. ஸோ இந்த வீடியோ வந்து கன்ஃபார்மாக உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணோம். நீங்கள் பாலிக்கு போனால் கன்ஃபார்மாக போக வேண்டிய ஒரு இடம் இது. கன்ஃபார்மாக ஒரு நல்ல ஒரு மெமரபிள் ஸ்பேஸ். ஸோ இது மாதிரி நம்ம எல்லா வீடியோலையும் ஒரு ஸ்பாட், பயங்கரமான ஸ்பாட் நம்ம ரெஃபர் பண்ணுறோம், நம்ம பார்த்து தான் போயிட்டுருக்கோம். ஸோ நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா முன்னாடி இந்த எபிசோட்ஸையும் எல்லாமே பாருங்கள். ஸோ வரப்போகிற எபிசோட்ஸையும் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்லேயும் நீங்கள் கேட்கலாம், நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்ஸ்கிரைப். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் செம்மையான ஒரு விளாகில் பார்க்கலாம். தேங்க்யூ.